சுலேகா ஆஸ்ட்ரோவின் கன்னிராசி நேயர்களே வணக்கம். கன்னிராசி நேயர்கள் அப்படின்னு நாம சொல்லும் பொழுது ராசி அதிபதி புத பகவான். அவர் கேது பகவானுடன் இணைந்து ராசியில் வீற்றிருக்கிறார். புத பகவானினுடைய மூலத்திரிகோண வீடு, அதே நேரம் உச்ச வீடு, அதே நேரம் அவருடைய ஆட்சி வீடு. மூன்று வீட்லேயும் அவர் இருந்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னா கேது பகவான் வீற்றிருக்கிறார். ஒரு நிழல் கிரகம் அங்கே இருக்கிறது. சூரிய பகவான் 12ஆம் இடத்து அதிபதியும் அங்கே இருக்கிறார். ஸோ இந்த ஒரு கிரக நிலவரத்தை நாம் ரொம்ப உன்னிப்பாக பார்க்க வேண்டிய காலகட்டம். எப்பயுமே புத பகவான் இந்த வீட்டிற்கு வரும் பொழுது அங்கே உத்தர பல்குனி நட்சத்திரம், அதே நேரம் ஹஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் என்று நாம் சொல்லி வரும் பொழுது இவர் இந்த உச்சம் அடையும் பொழுது உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஞானத்தை தரார். ஆனா இப்போ இந்த வேலையை செய்ய போறது யாருன்னா கேது பகவான் செய்ய போறார். அதனால்தான் இந்த நவராத்திரி காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது முக்கியமாக நாம இந்த அக்ஷராபியாசம் எழுதும் பொழுது பார்த்தீங்கன்னா புத பகவான் மூலத்திரிகோண வீட்டில் ஆட்சி பலத்தோட வீற்றிருப்பார். ஆனா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கேது பகவானுடன் இணைந்திருக்கிறார். ஸோ இங்கே நாம கொஞ்சம் கருத்தோட நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய இடம். 2ஆம் இடம் உங்களுடைய குடும்பஸ்தானம், அதே நேரத்தில் வருமானம், குடும்ப வருமானம், உங்களுக்கு சேர வேண்டிய பணம், இந்த இடத்தை இது சுற்றி காமிக்குது. இங்கே சுக்கிர பகவான் வீற்றிருக்கிறார். அவரும் மூலத்திரிகோண வீட்டில் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். அது ஒரு நல்ல விஷயம். குடும்பத்தின் மூலமாக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அதே நேரம் செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு இடம்பெயர்வார் இந்த மாதத்துல. ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு லாபத்தையும் நன்மையும் கொடுக்க போறது. எப்படி அப்படின்னு சொன்னா, முக்கியமாக 11ஆம் இடத்தில் ராகு பகவானும் 11ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும் இருந்தாலே உங்களுடைய இஷ்டங்கள் பூர்த்தியாகும். அவர் அஷ்டமாதிபதி தான், 3ஆம் இடத்திற்கு அதிபதி தான். இருந்தாலும் அவர் 11ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும். இருந்தாலும் உங்களுடைய பேச்சில் நிதானத்தை எடுத்துட்டு வரணும். இனிமையா பேசுவீங்க, அமைதியா பேசுவீங்க, திடீர்னு கோபப்படுறீங்க. அப்போ நீங்க கோபப்படும் பொழுது எப்படி பேசுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அது போன்ற சில பேச்சுக்கள் வரும். அதே நேரத்தில் ஐப்பசி மாதம்னு சொல்லும் பொழுது சூரிய பகவானும் 2ஆம் இடத்திற்கு வராரு. அப்போ செவ்வாய் பகவானுடைய பார்வை 2ஆம் இடத்துல வர்றதுனால உங்களுடைய பேச்சுக்கள் மிகவும் கடுமையாக இருக்கும். யாருக்கும் நம்பி பணம் தராதீர்கள். கேது பகவான் வீற்றிருக்கிறார் ராசியில். அவர் 11ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். முக்கியமாக உங்ககிட்ட யாராவது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியோ, ரொம்ப அர்ஜென்ட்டா பணம் தேவை அப்படின்னு சொல்லியோ வந்தாங்கன்னா பணம் கொடுத்து ஏமாறாதீர்கள். திரும்பி அது கிடைக்காது. அதே நேரம் குரு பகவான் 9ஆம் இடத்திலிருந்து வக்கரமாகிறார். ரொம்ப நாளா அப்பாவுக்கு அல்லது அப்பா வழி சொந்தங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம இருக்கிறவங்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கிய விஷயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். நல்ல மருந்துகள் கிடைக்கும், நல்ல ஒரு சக்தி கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ்னஸ் எல்லாம் வரப்போகிறது குரு பகவானால. அதே நேரத்தில் குடும்பம் சார்ந்த சில தடைகள் எல்லாம் நீங்கும். குடும்பம் சார்ந்த சில விஷயங்கள்ல ஒரு பிரம்மாண்டத்தை நாம் பார்க்கலாம். முக்கியமாக குழந்தைகளுடைய முன்னேற்றம்னு சொல்லி வரும் பொழுது சின்ன சின்ன தடைகளை அவங்க சந்திப்பாங்க. அதே நேரம் பேச்சு, அவர்களுடைய செயல்கள், இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு சின்ன பின்னடைவுகள் இருக்கும். ஒரு சில நேரங்கள்ல அவங்களுக்கு ஒரு குழப்பங்கள் எதனால வருதுன்னா, ஒரு தெளிவில்லாமல் சில முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தங்களும் முக்கியமாக எதிராளிகளால் குழப்பங்கள் ஏற்படுகிறது. அதை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். நீங்களும் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய இஷ்டங்கள் பூர்த்தி ஆனாலும், தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு முன்னேற்றங்கள் கிடைத்தாலும், லாபங்கள் அப்படின்னு சொல்ற இடத்துல ஒரு நல்ல விஷயங்கள் கிடைத்தாலும், முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா,
எதிராளிகள் அல்லது கூட்டாளிகள் இடத்துல எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். விட்டு கொடுத்து போகணும். அவங்க பேசுறத உள்வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லி ஒரு வேலையை செய்யாதீர்கள். அதனால் உங்களுக்கு எந்த விதமான பயனும் கொடுக்க முடியாது. நம்மளுடைய ராசியிலேயே புத பகவான் இருக்கிறான்னு நினைக்காதீங்க. கேது பகவான் தான் முழு வேலையையும் உங்களுக்கு செய்ய போகிறார். நிறைய டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இருக்கும், தலைவலிகள் வரும். ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன வேலை செஞ்சாலும் சரி, நிறைய கம்பேர் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் கம்பேர் பண்ணி வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் நம்மளுக்கு வரும். அது போன்ற விஷயங்கள் நம்மளுடைய கோபத்தை நாம் அவங்களுடைய குடும்பத்தில் காமிப்போம். அப்போ கணவன் மனைவி அப்படின்னு சொல்லி ஒரு ரிலேஷன்ஷிப் வரும்பொழுது அங்கே கொஞ்சம் பின்னடைவுகளை நாம் சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். புதிய காதல் விஷயங்கள் உங்களுக்கு அவ்வளவாக சிறப்பாக இருக்காது. ஏன்னா நம்மளால் சில முடிவுகளை தைரியமாக எடுக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருந்தீங்கன்னா அதில் நாம் ஜெயிக்க முடியும். மொத்தத்தில் இந்த மாதம் சிறப்பான மாதம்தான். முழு கவனத்துடன் நீங்கள் வேலை செய்தால் வெற்றி உங்களுக்கு. நன்றி, வணக்கம்.